இன்று இரவு உங்கள் தலையெழுத்து மாறப்போகக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இரவு. இந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் உங்களுக்கானவை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை செய்யலைன்னா உங்கள் எதிர்காலம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு உதவாது. ஆனால் உங்கள் எதிர்காலத்தில் சிறப்பான மனுஷனாக நீங்கள் உருவாகணும், நல்ல மனுஷனாக இருக்கணும், நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும், என் குடும்பம் என்னை தலையில் வச்சு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த முழு பதிவை பார்க்கணும். பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான வழிமுறைகளும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு சாய்ப்பாக கொடுத்த ஒரு மெசேஜாக நினச்சி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் சரித்திரம் படைப்பீர்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நடந்ததை பற்றியும் நடக்க போவதை பற்றியும் நாம் நினச்சி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நடந்ததை நினச்சி தான் நடக்க போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் கணிக்கிறோம். ஆனால் இது சரியானதா அப்படின்னு கேள்விகள் கேட்டால் இது நிச்சயமாக சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க தவறானது. நீங்கள் கணிக்கக்கூடியது தப்பாக கணித்து அதன் மூலமாக நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நேற்று நடந்தவை நாளை நடக்க போகிறவை. இது நடந்து முடிஞ்சதை நம்மால் திருப்பி கொண்டு வர முடியாது. நடக்க போவதை நம்மால் நிச்சயமாக தீர்மானிக்க முடியும். அந்த கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நீங்கள் நினைக்காம இந்த காலத்தில், அதாவது நிகழ்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் அணுவாக செதுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்கள் எதிர்காலம் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைய போகுது. ஏன்னா ஒரு மனுஷனும் நல்லபடியாக வாழணுன்றது கடவுளுடைய விதி. அந்த விதியை நாம் மதிக்கணும். ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை நாம் மதிக்கிறோம். அதே மாதிரி காட் ரூல்ஸ், கடவுளுடைய விதி, இதெல்லாம் தான் கடவுளோட விதி. நேற்று நடந்தது முடிஞ்சிடுச்சு. நேற்று உனக்கு அவ்வளோதான் அறிவு இருந்துச்சு. அந்த அறிவுக்குள்ளே தான் நீ வாழ்ந்த, நீ தீர்மானிச்ச. ஆனால் இன்னைக்கு அது உடைக்கப்பட்டது. புது விதி எழுதப்படுகிறது. நான் உனக்கு புது விதி எழுதணும்னு துடிக்கிற, ஆனால் நீயோ எழுத வேண்டாம், பழைய விதி
எனக்கு என்ன சொல்லி இருக்குதோ அதையே நான் சரி பண்ணிக்கிறேன்னு நீ பிடிவாதம் பிடிச்சு புதுசான எந்த ஒரு விதியையும் எழுத நீ எனக்கு ஒத்துழைக்கல. என்னதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாலும் பேஷண்ட்டை ஒத்துழைக்கலை அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட்டு செய்யவே முடியாது. அப்போ பேஷண்ட்டுக்கு சரி பண்ணலை அப்படின்னா டாக்டர் மேலே கோவப்படக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ஸ் மேலேயும் கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்க தயாராக இருக்காங்க உன்னை சரி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நீ தயார் செய்வதில் நீ தயாராகணும் அப்படின்ற விருப்பம் உனக்கு இல்லை. அதனால் நீ இன்னைக்கு வரைக்கும் தயாராகலை. ஸோ நாம் எல்லாருமே நோயாளிகள். டாக்டர்ஸ் தான் நம்ம சாயப்பா, டாக்டர் சாயப்பான்னு கூட வச்சுக்கலாமே. அவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, உன்னோட நோயை நான் குணப்படுத்துகிறேன், உனக்கு சில சிகிச்சைகள் செய்யணும். ஆனால் நாம் முரண்டு பிடிக்கிறோம். அந்த முரண்டு பிடிக்கிறதால தான் நம்மால் இந்த இடத்துலையே எதையுமே தெரிஞ்சுக்காம நம்ம பழைய வாழ்க்கையில் பட்ட வலியை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த வலியிலேயே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ சொல்லுங்கள், வாழ்க்கையோட எதிர்காலத்தை நாம் சிறப்பாக்கிக்கணும்னா நிகழ்காலம் எவ்வளோ முக்கியமானது. இந்த ப்ரெசண்ட்டில் உங்களோட இந்த பாசிட்டிவிட்டி இல்லைன்னா ஃப்யூச்சர் ஃபுல்லாக நெகட்டிவாக மாறிடும், ஒன்றும் இல்லாததாக போயிடும். ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம். நம்ம வாழ்க்கையில் திருப்தியாக வாழ்ந்தோம் அப்படின்னா தான் நம்ம போனதுக்கு அப்புறமும் நம்ம பெயர் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் திருப்தி இல்லை அப்படின்னா பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம், அவ்வளோதான். நம்ம இருந்ததே தெரியாமல் போயிடும். இப்பயுமே சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஃபோட்டோ ரொம்ப பெருசாக மாட்டியிருப்பாங்க. நான் சமயத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட 3 அடிக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ, ஒரு பெரியவரோட ஃபோட்டோ. அவருக்கு தினமும் அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் யாருங்கன்னு கேட்கும்போது என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு முன்னாடி, இல்லை 4 தலைமுறைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவோட ஃபோட்டோ தான் இருக்கு, அந்த தாத்தாவுக்கு அவரோட தாத்தாவோட ஃபோட்டோ இல்லை. இல்லை, அந்த தாத்தாவுக்கு கீழே அவருக்கு அப்பா மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவரோட ஃபோட்டோ இல்லை. கண்டிப்பாக அது இறந்துருப்பாங்க. ஸோ இவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஏன் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, மற்ற இறந்து போனவங்களோட ஃபோட்டோஸ் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இன்றைக்கும் இந்த பெயர் இந்த ஊரில் சொன்னால் அவ்வளோ மரியாதை. அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த மரியாதையையும் வாங்கி தந்தவர் தான் எங்கள் தாத்தா. இவர் இல்லைன்னா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அப்போது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தாவோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி, அதுக்கப்புறம் இறந்தவங்களோட ஃபோட்டோ வெளியில் ஹாலில் மாட்டாமல் அவருடைய ஃபோட்டோ மட்டும் மாட்டியிருக்காங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு உழைச்ச உழைப்பு எப்படிப்பட்டது. இந்த மாதிரி தான் நாம் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும்
இந்த உலகத்தை விட்டு போகும்போது இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எத்தனை பேர்? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆடியோவில் உங்களுக்கு பொது தெம்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ ஒரு வெறி கொண்டு வாழணும், வாழ்க்கையோட லட்சியத்தை அடையணும். ஒரு சிறப்பான மனுஷன் வந்தான் வாழ்ந்தான் போனான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த குடும்பத்துக்கு போற்றப்படக்கூடிய மனுஷனாகவும் வாழும் தெய்வமாகவும் நீங்கள் இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தையும் எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பையும் நீங்கள் கொடுக்கணுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லா மனுஷனாலையும் முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மனுஷ பிறவியை கடவுள் நமக்கு படைச்சாரு. கடவுளோட கூற்றின்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க தலையெழுத்தை சிறப்பாக எழுதணும்னு அவர் ரெடியாக தயாராக இருக்கார். ஆனால் நாம் கொஞ்சம் முரண்டு பிடிக்காம இருந்துட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நாம் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் நாம் சிறப்பான ஒரு நிலையில் இருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க. இதில் இருந்து மீண்டு வர வழி தெரியாமல் பிதுங்கிருக்கீங்க. இதில் இருந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களோட புரிதல் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு லைஃப் உங்களால் லீட் பண்ண முடியும். ஒரு உற்சாகமான மனநிலை இங்கே யாருக்குமே இல்லை. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பாரம் நெஞ்ச அடைக்குது அப்படின்னா இன்னமும் நேற்று நடந்தது, போன வருஷம் நடந்தது, நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து நடந்த சம்பவங்கள் அத்தனையும் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட மறக்கலை. அதை நினச்சி இந்த வயசு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மறப்பதுன்றது நல்லது. மறப்பதுன்றது ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பது. ஆனால் மறக்கக்கூடாததை மறக்கிறோம். மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறத திரும்ப 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 நினச்சிக்கிட்டே இருக்கோம். கடவுள் கொடுத்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதுன்னு உங்கள் மனசில் என்னைக்கு தினந்தோறும் சொல்லப்படுகிறதோ அன்று உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா உங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறாருன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு தடவை அந்த மாதிரி தலையெழுத்தை மாற்றி எழுதினதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாவே போதும். அது ஒரு பெரிய அனுபவம் கொடுக்கும், பெரிய அனுபவ பாடத்தை கொடுக்கும். அந்த அனுபவ பாடம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜென்மத்திலையும் அது தொடர்ந்து வரும். உங்கள் வாழ்க்கையை சிறந்த மனிதனாக உருவாக்க. அப்போ எல்லாராலையும் ஜெயிக்க முடியுமான்னு கேள்விகள் இங்கே கேட்டிங்கன்னா 100க்கு 100 முடியும். அப்போ கடவுள் உங்களை ஏன் படைச்சாருன்னா ஒரு உபயோகமான மனுஷனாக நீ பல பேருக்கு இருக்கணும். பட் அதே நேரத்தில் உனக்கு கெட்டதுக்கு உண்டான வழிகளும் உன் கண்ணுக்கு காண்பிக்கப்படும், நல்லதுக்கு உண்டான வழிகளும் உன்னோட கண்ணுக்கு காண்பிக்கப்படும். ஸோ கெட்டதும் உனக்கு முன்னாடி இருக்கும், நல்லதும் உனக்கு முன்னாடி இருக்கும். இதில் நீ எதை எடுக்கிறியோ எதை விடுறியோ
அதுதான் உன்னை காப்பாற்றும். ஆரம்பத்தில் நல்லதை எடுக்கிறவங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் அதை எடுக்கிறத அங்கேயே வச்சுட்டு கெட்டதை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் கெட்டதை எடுக்கிறவங்களும் இருக்காங்க, மறுபடியும் அதை அங்கே வச்சுட்டு நல்லதை எடுக்கிறதும் இருக்காங்க. நாம் எல்லாரும் ரெண்டாம் கேட்டகரி. கெட்டதை முன்னாடி எடுத்தோம், அதுக்கப்புறம் அங்கே வச்சிட்டோம். இப்போ நல்லதை எடுத்திருக்கோம். ஸோ இன்னமும் நமக்கு இந்த நல்லது நமக்கு 100% நம்ம எடுக்கலை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது. என்னைக்கு 100% அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போவே 100% வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது மெல்ல 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 தான் அந்த 100 எட்டும். எடுத்த உடனே சட்டுன்னு வந்துடாது. ஏன்னா நீங்கள் ஒரு திசை நோக்கி போகும்போது இன்னொரு திசையில் செய்யக்கூடாததை செய்யணும்னு காட்டும். அதை செஞ்சால் என்ன தப்பான்னு யோசிக்க வைக்கும். சரி, கொஞ்சம் தானே செய்கிறோம், அதனால் என்ன பிரச்சனை ஆகிட போகுதுன்னு நமக்குள்ள நாம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி அதை எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதாவது கெட்டதை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், எடுத்துட்டு உடனே வச்சிடுவோம் அப்படின்னு. ஆனால் எடுத்தது எடுத்த மாதிரியே இருக்கும். இதை இன்றைக்கி வைக்கலாம் நாளைக்கு வைக்கலான்னு நினைப்போம், அதுக்குள்ளே தலை நரைச்சிடும், பல்லு விழுந்துடும், வயசும் ஆயுசும் முடிஞ்சிடும். ஒரு நல்ல விஷயம் ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி தலையில் வெள்ளை முடி வந்துடுச்சுன்னா நம்ம ஆட்கள் கவலைப்படணும். ஆனால் ஏன் கவலைப்படுறாங்க அப்படின்னா, எங்கே நான் வயசாகிடட்டனோ அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலை கலந்து பூசிக்கிறாங்க. ஆனால் அப்படி கவலைப்படக்கூடாது. என் தலைமுடி நரைச்சிடுச்சுன்னா எனக்கு இளமையில் இருந்த முதுமை வருது, முதுமை வந்தால் எனக்கு என்ன ஆகும், இறப்பு வரும். அப்போ நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன், எவ்வளோ கெட்டதை செஞ்சுருக்கேன், தலையில் நரமுடி வந்துடுச்சு, இன்னமும் நான் நல்லதை அதிகமாக செய்யணும், அதனுடைய அறிகுறி தான் இது. கடவுள் சொல்கிறாரா, உன்னோட வாழ்க்கை முடிகிற ஸ்டேஜப்பா, நீ இன்னமும் ஏதாவது பண்ணணுமா, நீ பண்ணாதான் உனக்கு மேல்லோகத்தில் உனக்கு ரிவார்டு கிடைக்கும், இல்லைன்னா ரிவார்டு கிடைக்காது, அடியும் உதயம் தான் கிடைக்கும், தண்டனை தான் கிடைக்கும். அடுத்த ஜென்மத்திலேயே நீ மறுபிறப்பு உனக்கு கிடைக்கும். அது மோசமான ஒரு விளைவுகளையும் உனக்கு அது ஏற்படுத்தும். அதனால் உனக்கு வயசாகிடுச்சு, தலைமுடி நரைச்சிடுச்சுன்னா நீ செய்ய வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், புண்ணியங்கள் ஏராளமாக இருக்குது. அதை உணர்த்தத்தான் உனக்கு இந்த வெள்ளை முடியை கொடுத்துருக்க. டை அடிக்கிறதுக்கு எது பெஸ்ட்டு பிராண்டு, எது கெமிக்கல் இல்லாத பிராண்டு, எது எது கலந்துருக்குது, எது எதெல்லாம் கலக்காமல் இருக்குதுன்னு தேடுறதுக்காக இல்லை. ஸோ என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நடக்குது பாருங்கள். கவலைப்படுறோம், ஆனால் அந்த கவலை நியாயமாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கணும். டை அடிக்கிறது சரி தப்புன்னு நான் சொல்ல வரலை, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அடிக்காமல் இருக்கிறது உடம்புக்கு நல்லது. இல்லை அடித்து தான் ஆகணும் அப்படின்னா உடம்புல பிரச்சனை வரவங்க ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போகுது, ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் நீ எந்த மாதிரியான செயல்களை செய்கிற, அதனோட பலன்கள் எப்படிப்பட்டது, அது கடவுளுக்கு உகந்ததா இல்லையா, இது எல்லாமே தான் உன்னை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கே தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ நீ முதல்ல உனக்கு பிரயோஜனமான மனுஷனாக மாறணும். அப்போ தான் அடுத்த மனுஷனுக்கு நீ பிரயோஜனமாக இருப்ப. உனக்கே நீ உபயோகம் இல்லாத மனுஷனாக இருக்கேன்னா மற்றவர்களுக்கு எப்படி நீ உபயோகமான மனுஷனாக இருப்ப? அப்போ மற்றவனுக்கு உதவி செஞ்சாதான் உனக்கு புண்ணியம். ஆனால் இந்த ஸ்டேஜில் உனக்கே உதவி செய்ய முடியல,
அப்போ மற்றவனுக்கு உதவி செய்ய முடியல. அப்போ உன்னோட பாவங்கள் இன்றைக்கும் ஒரு தொடர்கதை. உன் புண்ணியத்துக்கு உண்டான கணக்குகளை நீ இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ உனக்கு இறப்பு வந்தால் கூட உனக்கு தண்டனை அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா பாவங்கள் இன்னமும் இருக்குது. இதெல்லாம் யோசித்து உனக்குள்ள ஒரு அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றிகரமான மனுஷனாக ஆவதற்கு முயற்சிகள் செய்யி. ஏற்கனவே நேரத்தை வீணாக்கின, மறுபடியும் இந்த விஷயமெல்லாம் காதில் கேட்டும் நீ நேரத்தை வீணாக்கினா நாளைக்கு சபையில் கேள்விகள் வரும். எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன்னோட காதுக்கு கொண்டு வந்தேன். அன்பேசாயில் இருந்து ஒரு ஆடியோ போச்சு. இன்னும் சில பேரோட ஆடியோவையும் நீ கேட்டும் நீ இன்னும் சரி பண்ணிக்கல ஒன்று அப்படின்னா உனக்கு தண்டனை நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ஸோ அறிவு இல்லாதவனை யாரும் பெருசாக தண்டனை கொடுக்கறது இல்லை. அறிவு இருக்கிறவனுக்கு தான் தண்டனை. அறிவில்லாதவர்கள் மனநலை பாதிக்கப்பட்டவர்கள் கூட வச்சுக்கலாமே, அவங்களுக்கு தண்டனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய குறை, அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. ஆனால் உனக்கும் அறிவு இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லது எதுன்னு தெரியுது, கெட்டது எதுன்னு தெரியுது, எல்லாமே உனக்கு புரியுது. ஆனால் புரிஞ்சியும் நீ நல்ல விஷயத்தை கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் எடுக்கலை அப்படின்னா நான் உன்னை எந்த காரணத்துக்காக நான் மன்னிக்கிறது சொல்லு? நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குற, நான் கொடுக்கலாம். ஆனால் நீ தெரியாமலாம் இந்த தப்பை பண்ண, நீ தெரிஞ்சுதானா பண்ண. இதை செஞ்சால் தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் நீ செஞ்ச. அப்போ நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும்? அப்போ உன் தண்டனையை அதிகப்படுத்துகிறதோ இல்லை தண்டனையை அதை மெயின்டைன் பண்ணுறதோ அதை பொறுத்து. நான் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கோ. ஆனால் தண்டனையிலிருந்து மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை மட்டும் கேட்காத. உனக்கு மன்னிப்பு நான் கொடுத்துருப்பேன். நீ பண்ண தப்பை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறை நீ செய்யாமல் இருந்திருந்தா, ஆனால் நீயும் தொடர்ந்து அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்க. ஸோ உனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது. இதுதான் இறுதி தீர்ப்பு நாளில் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசாரணை, என்கொயரி. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல எதையுமே வாதாட முடியாது, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. சும்மா அப்படியே கண்களில் நீங்கள் பிறந்ததில் இருந்து இறந்த வரைக்கும் வந்ததெல்லாம் வந்துட்டு போகும், சும்மா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில். அப்போ நீங்கள் எதை வச்சுமே சொல்ல முடியாது. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். அப்போ நீங்களே சொல்லுவீங்க, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த தண்டனை தாண்டி வேறு எதுவுமே இல்லைன்னு. ஸோ இந்த பூலோகத்தில் தான் நம்ம என்கொயரி இது ஆர்கியூ பண்ண முடியும். ஆமாம், நான் படிக்கலை, எங்கள் வீட்டில் என்னை படிக்க வச்சுருந்தாங்கன்னா நான் அறிவுபூர்வமான மனுஷனாக மாறி இருப்பேன் அப்படின்னு. ஆனால் மேல்லோகத்தில் நடக்கக்கூடிய விசாரணை எந்த விதத்துலேயும் நீங்கள் ஆர்கியூவே பண்ண முடியாது. இதுதான் ரூல்ஸ் அப்படின்னா நம்ம புதுசாக பிறந்த மாதிரி நம்ம அதை அக்செப்ட் பண்ணியிருப்போம். அந்த அக்செப்டன்ஸ் இருக்க பாருங்க, அது இயல்பாகவே நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் மேலே நடக்கும். இதையெல்லாம் நம்ம கீழே இருக்கும்போது ஏன் சொல்கிறேன்னா, இப்போயாவது நம்ம உணர்ந்து மறுபடியும் பழைய காலத்தில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி வீணாக நேரத்தை கழிக்காமல் நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குதோ அதை நாம் சரி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு இதில் இருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த விஷயங்கள் எத்தனையும் நீங்கள் முதல்ல கேளுங்க, பயம் இல்லாமல் கேளுங்க. அதுக்கப்புறமா சிந்திக்க ஆரம்பிங்க. இந்த கவலைகளால் நம்ம மீண்டு வருவது புத்திசாலித்தனமா, இல்லை இந்த கவலைக்கு உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது புத்திசாலித்தனமா? நாம் எல்லாம் புத்திசாலிகள். திரும்ப சொல்கிறேன், எல்லா மனுஷனும் புத்திசாலி தான். ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கார்.
செல்வம் முன்ன பின்ன இருக்கலாம், உருவம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் பொதுவான விஷயங்கள் கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவாக படைக்கப்பட்டது தான். ஒருத்தனுக்கு எத்தனை அறிவை கொடுக்கணுமோ அத்தனை அறிவு, ஒருத்தனுக்கு எவ்வளோ மணி நேரத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ மணி நேரம், இதெல்லாம் பொதுவானவை. இந்த பொதுவானவை தான் நம்ம வாழ்க்கையில் உயர்த்தும். ஏன்னா ஏன் ஒருத்தன் பரம ஏழையாக பிறக்கணும், ஏன் ஒருத்தன் செல்வந்தனாக பிறக்கணும்னா எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இல்லாமல் இங்கே பிறப்பு இல்லை. ஒரு கணக்கின் படி தான் இங்கே பிறப்பு இருக்குது. அந்த கணக்கு தான் பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு. இதை நம்ம அடிக்கடி சொன்னாலும் எது உண்மையோ எது காரணகர்த்தாவாக அமையுதோ அதை தானே நம்ம திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அப்போது இதுதான் நமக்கு அமையுது அப்படின்னா அப்போ இதில் இருந்து தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி. அப்போது இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஒரு இடத்துலையும் நம்ம தலை நிமிர்ந்து வாழலாம். அண்டு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் நாம் சிறந்த மனுஷனாக நம்ம இந்த உலகத்தில் நிரூபிக்கலாம். ஸோ அந்த குடும்பத்தில் அந்த தாத்தாவுடைய அந்த செயல் எப்படிப்பட்டதுன்றதை பார்த்தீங்களா? ஏன்னா அந்த குடும்பத்தை அவங்க வாழ வச்சார். வாழ வச்ச குடும்பம் இன்னைக்கு அந்த ஊருக்கே ஒரு பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்களா. எந்த நல்லது கெட்டதுக்கும் அந்த குடும்பத்தில் கலந்துக்காம யாரும் போகிறதில்லை. ஊர் மக்கள், சொந்த பந்தத்தை விட்டுருங்க, ஊர் மக்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை அவர் அமைச்சார். அமைச்சதால் அப்படி அதுக்கப்புறம் வந்தவங்க அமைச்சாங்களா இல்லையான்றது கேள்வி இல்லை. பட் அமைச்சிருந்தா அவருக்கும் அந்த மரியாதை கிடைச்சிருக்கும். ஆனால் ஒருத்தர் தான் காரணகர்த்தாவாக இருக்க முடியும், அவர் இருந்தார். அதே போல தான் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு முக்கியமானவர்கள். நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கண்ணீர் விட்டேன், ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது, நான் எப்படி மீள்வது, என்னால் மீள முடியாது அப்படின்னு. இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கடவுள் உங்கள் பக்கம் நின்னாருன்னா நீங்கள் எதை வேணாலும் இந்த நொடியில் இருந்து சாதிப்பதற்கு காலம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஆனால் இறை அருள், கடவுள் நம்ம பக்கம் நிற்கணும். கடவுள் இப்போ எங்கே நிற்கிறாருன்னா நமக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறார். அவர் இன்னும் உங்கள் பக்கம் வரலை. அவர் எப்போ வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்காரு. ஏன்னா சில விஷயத்தை நீங்கள் என்னைக்கு செய்கிறத நிறுத்துறீங்களோ அப்போ அவர் உங்கள் பக்கம் வரணும்னு நினைக்கிறார். அப்போ நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரியான வழிகளை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ நிச்சயமாக அவர் உங்களிடம் வந்து சேருவார். அப்போ உங்களிடம் வந்து சேர்ந்துட்டாவே உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்ச மாதிரி. அந்த பலத்தை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முதல்ல உங்களை காப்பாற்றிக்கலாம். அதுக்கு அப்புறமா மற்றவங்களை நீங்கள் காப்பாற்றலாம். ஸோ எப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக உதவி செய்வதெல்லாம் முன்னாடி போய் நிற்கிறீங்களோ அப்போவே உங்கள் புண்ணிய கணக்கு அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அதில் வரவுகள் மட்டும்தான் இருக்கும், பாவங்கள் செலவாகிடும், புண்ணியங்கள் வரவாகிடும். எது வரவு இருக்குமோ, எது லாபத்தை கொடுக்குமோ அது வரவு, எது நஷ்டத்தை கொடுக்குமோ அது செலவு. அப்போ இங்கே புண்ணியன்றது வரவு, பாவன்றது செலவு. ஸோ இந்த இடத்துல செலவு பண்ணி தான் ஆகணும், பாவத்தை வெளியில் தள்ளி தான் ஆகணும். அதை தள்ளுனாதான் புண்ணியன்றது உள்ளே வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல சம்பவத்தை அது ஏற்படுத்தும். ஆனால் மனுஷன் மறுபடியும் அந்த பழைய கதையில் அவன் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டான் அப்படின்னா அவனை காப்பாற்ற கடவுள் தயாராக இல்லை. கடவுள் தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லைன்னா
நீங்கள் மறுபடியும் உங்களையே காப்பாற்றிக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கீங்க. ஒருத்தர் உங்களை நம்பணும் அப்படின்னா எதை வச்சு நம்புவார்? உங்களை எதை வச்சு நம்ப முடியும்? என்னைக்கு நீங்கள் உங்களுடைய சுய அறிவின் மூலமாக, சுய பலத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அவர் உங்களை நம்புவார். நீங்கள் வேற ஒருத்தவங்களை நம்பிக்கிட்டு நீங்கள் பலத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா இது அவங்க காதில் பூ சுற்றுறதுக்கு சமம். ஆனால் எந்த மனுஷனும் உங்களை நம்ப மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், உங்கள் பலத்தை நீங்கள் அடையணும், உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அடுத்தவர்களை நாம் உதவி செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். என்கிட்ட ஒரு சாய்ராம் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல மனசு இருக்குது. சரி, நல்ல மனசு எல்லாருக்குமே இருக்கு. யாருக்கு தான் நல்ல மனசு இல்லை? எல்லாரும் சாமியை கும்பிட்றாங்க, அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எனக்கு நல்ல மனசு இருக்குது. சரி, நல்ல மனசு இருந்தால் மட்டும் பத்துமா? கடவுள் கொடுத்த அறிவை முழுசாக பயன்படுத்தாமல் நான் நல்ல மனசுக்காரன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் என்னைக்கு அடிமையாகாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உழைப்புகளையும் உங்கள் முயற்சிகளையும் நீங்கள் உருவாக்கி அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு முழு அளவில் மற்ற மனுஷங்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் நல்லவனாக தான் இருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னா ஒரே வார்த்தை தான். நீ நல்லவனாக இருந்தால் மட்டுமே பத்தாது. நீ நல்லவன்னு சொல்லி ஊராக சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்காக? நீ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நம்ம ஏன் சொல்லணும் நான் நல்லவன், நான் நல்ல மனசு? ஏன் சொல்லணும்? அப்போது நீ உண்மையிலே நல்ல மனசு இருந்திருந்தா இதை நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விற்காத பொருளுக்கு தான் விளம்பரம் தேவை, விற்கிற பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. தரமான பொருளுக்கு விளம்பரம் தேவையே இல்லை. தரமில்லாத பொருளுக்கு தான் விளம்பரம், எப்படியாவது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எத்தனையோ பொருள் விளம்பரமே இல்லாமல் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது பொருளை விளம்பரப்படுத்துகிற மாதிரி நம்மளை நாம் விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நான் நல்லவன், நான் சக்தி வாய்ந்தவன், நான் திறமையானவன். இதை உங்களுக்குள்ள சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை தாண்டி மற்ற மனுஷங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க பார்க்குறீங்க இல்லையா? அங்கே தான் உங்கள் வளர்ச்சியை நீங்களே ஆணி அடிச்சுக்கிற மாதிரி. அந்த ஆணி அடித்தா வளராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம ஆணி அடிச்சுக்கிட்டோம் நம்ம தலையிலேயே. இதுக்கு மேலே வளரக்கூடாது. ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்துட்டீங்கன்னு உங்களுக்குள்ளே ஒரு தாட். இப்படிப்பட்ட மனிதர்களும் தன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்திக்காம தன்னுடைய அறிவை வேற பழக்க வழக்கத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் எனக்கு இன்னும் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் நம்ம இங்கே சொல்லிட்டோம். இனி வாழ்க்கையில் எதிர்காலத்தை நீங்கள் எப்படி அமைச்சிக்க போகிறீங்க அப்படின்றதுல நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்களோ அந்த முடிவை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் பிரகாசமாக அமையும். இதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிக்கணும். இந்த ஆடியோவில் சொன்னதை அத்தனையும் நான் செய்வேன், இந்த ஆடியோ என் வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சாயப்பாவுக்கு நன்றிகள் சொல்லி, சாயப்பாவே இந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய அத்தனையும் எனக்கு பொருத்தமானதாக இருக்குது, நான் செய்ய வேண்டிய வழிமுறைகளை இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால் இதை நான் 100க்கு 100 ஃபாலோ பண்ணி என்னுடைய கர்மாவை குறைச்சி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுன்றதை நான் முடிவு பண்ணி அதற்கு நீங்கள் எனக்கு உதவிகள் செய்யணும்னு சொல்லி கேளுங்க. சாயப்பா உங்களுக்கு நிச்சயமாக ஓடோடி வந்து
உதவிகள் செய்து உங்கள் எதிர்காலத்தை நல்ல விதமாக அமைச்சு தருவது நிச்சயம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா